சீஸ் சாண்ட்விச் செய்ய போகிறோம். ஒரு கடாயில் 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிட்டு ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி நல்லா பொன்னிறமாக வதக்கிக்கணும். ஒரு முழு பெரிய தக்காளியை அதையும் பொடியாக கட் பண்ணிவிட்டு நல்லா தக்காளி சட்னி மாதிரி நல்லா வதக்கிக்கணும். அதுக்கப்புறம் ஒரு முழு பெரிய கேப்சிகம் அதையும் நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் ஒரு முழு கேரட்டு அதையும் நல்லா பொடியாக சீவி பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கணும். அதுக்கப்புறம் கொஞ்சமாக மஞ்சத்தூள், ஒரு ஸ்பூன் ஜீரகத்தூள், 1 ஸ்பூன் மிளகுத்தூள் அதையும் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு நல்லா வதக்கிக்கிட்டு இறக்கும்போது மட்டும் குக்கும்பர் நல்லா பொடியாக கட் பண்ணி குக்கும்பரையும் போட்டு எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் நாங்கள் மாடர்ன் வீட் பிரெட் போட்டிருக்கோம். ஒரு தவாவில் நல்லா காஞ்ச உடனே கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி பட்டர் போட்டு நல்லா 2 பக்கம் ப்ரெட்டை டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டு நம்ம ரெடி பண்ண மசாலாவை மேலே ப்ரெட்டு மேலே ஸ்ப்ரெட் பண்ணிக்கணும். ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இதையும் நம்ம டோஸ்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் சீஸை மேலே வைக்கணும். வச்சுட்டு இந்த ப்ரெட்டை எடுத்து மேலே வச்சுட்டு 2 பக்கமும் டோஸ்ட் பண்ணிவிட்டு எடுத்து நம்ம சர்வ் பண்ண வேண்டியது தான். இப்போ சூப்பரான சீஸ் சாண்ட்விச் ரெடி.